மணிகண்டன் அவனுக்கு வயசு ஒரு 20, ஃபுட்டு டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பையன். அவன் அந்த வீட்டுக்கு, அந்த ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க டெலிவரி பண்ண பொருள்கள் எல்லாம் என்ன, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வந்தவனை அவனை வரவேற்று அந்த அம்மா, அந்த வீட்டோட ஓனர் அம்மா பேர் மங்கையகரசி, அவங்களுக்கு ஒரு 45 வயசு. அவங்களோட ஒரு கூட ஒரு டாக்டர் இருக்காங்க, அவளுடைய ஃப்ரெண்டு. அந்த அம்மா அதே வயசு தான், அவங்க பேர் கவிதா. அந்த பையனை கூப்பிட்டு உட்காருப்பான்னு டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறாங்க. ஏம்மா இங்க உட்கார வைக்கிறீங்க, இருக்குப்பா உட்காரு சொல்லி அவன் கொண்டு வந்த பொருள்லாம் ஓப்பன் பண்ணி நீயே சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இடம்மா என்னையா சாப்பிட சொல்றீங்க, விஷயம் இருக்கு சாப்பிடுன்னு சொல்லி அவனை சாப்பிட சொல்றாங்க. அதே நேரத்துல 2 வேலைக்காரங்க பக்கத்துல இருக்காங்க. ஒரு வேலைக்காரி நிக்கிறா. இப்ப அவன் நீ சாப்பிடுப்பான்னு சொன்னோன்னே ஒன்றும் புரியல. அவனுக்கு வேர்த்து கொட்டுது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். ஒன்னும் ஃபீல் பண்ணாத, வாங்கிட்டு வா, அந்த ஆர்டர் பண்ணது உனக்கு தான், நீ சாப்பிடு சொல்லும் போது அவன் புரியல. சரி நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிட்றான். பையன் அழகா இருக்கான். ஏன்னா இப்ப அவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா மங்கையகரசி. பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாவது, அடி வயத்தெல்லாம் புரட்டுது, திடீர்னு மாறுலாம் கணக்கிற மாரி இருக்கு. தன் தோழியை பார்க்குறா. பார்த்தோன்னா செய்கை காட்டுறா. சரி வான்னு அவளை அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் உள்ள ரூமுக்கு போறா. கதவு சாத்துறாங்க. இவ பாருடி சொல்லி தன்னுடைய ப்ளவுஸ் எல்லாம் கட்டினாக்கா மாறுலேருந்து, அந்த நிப்பிள்லேருந்து பால் வந்து அப்படியே லைட்டா இது பண்ணுது. அவளுக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன இது, உனக்கு 45 வயசாச்சு, அவனை பார்த்து உனக்கு ஏன் ஆகுது? இந்த கேள்விக்கு தாண்டி உன்னை இங்க வர சொன்ன. எனக்கு வந்து இது 3வது தர. தடவை வந்தான், அவனை பார்த்த போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அவன் பேரை கேட்கல போயிட்டான். 2வது தர அவனை பத்தி விவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். 3வது தர வர சொன்னேன். இப்ப அவன் யாரா இருக்குன்னா கரெக்டா என்னுடைய குழந்தையா இருக்கும். ஏன்னா அவனை பத்தி விசாரிக்கும் போது 20 வயசு அவனுக்கு. அவன் டேட் ஆஃப் பர்த் கேட்கும் போது அதே சமயத்துல ஆஸ்பத்திரியில என் பிள்ளைய தொலைச்சல்ல, அதுவும் ஒட்டா இருக்கு. நிச்சயமா சொல்றேன் என்னுடைய மகன் தான் அப்படின்னு சொன்னான். அப்படியா, எனக்கு ஒன்றும் புரியலையே, இது வந்து மிராக்கலா இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். சரி இவனை நம்ம இங்க வச்சுப்போம், உடனடியா அவங்க அம்மா அப்பாவை இங்க வர சொல்லுவோம், யாரு என்னங்கிறத விசாரிப்போம் சொல்லி 2 பேரும் வந்தாங்க. வந்து உட்காந்து அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. நீ யாருப்பா, எந்த ஊரு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னா விழுப்புரம் பக்கத்துல ஒரு வில்லேஜ். அம்மா நீ என்ன படிச்சிருக்க? நான் பிகாம் படிச்சிருக்கேன். உங்க அம்மா அப்பா இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க வந்து விவசாய வேலை பாக்குறாங்க. சரி அவங்கள இங்க வர சொல்லு. ஏங்க என்ன செய்ய, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்ன இங்க வந்து பிளாக் பண்ணி நான் கொண்டு வந்து நீங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் என்னை சாப்பிட வைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு புரியும்ப்பா, அவங்கள வர சொல்லு, ஃபோன் பண்ணி வர சொல்லு, அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. சரி நான் உட்காந்தான். ஃபோன் பண்ணா விழுப்புரத்துக்கு. அவங்க வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி அவங்க. பரவாயில்ல நீ இங்கே இரு சொன்னாங்க. அவன் அங்கேயே இருந்தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா அப்பா வந்தாங்க. வந்த பிறகு அவங்கள வந்து உண்மையை சொல்லுங்க, இந்த பையன் உங்க பையனா? என் பையன் தாங்க, நான் தான் பெற்று வளர்த்தோம், நாங்கள் வந்து படிக்க வச்சோம், நல்லா படித்தான், வேலை கிடைக்கல, இங்கே வந்து வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னாங்க. இல்லவே இல்லை, இது உங்கள் பையனா இருக்க சான்ஸே இல்லை. இது வந்து என் பையனை நீங்கள் வந்து திருட்டு போயிட்டீங்க. நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது திருட்டு போயிட்டீங்க நிச்சயமா. ஏன்னா என் பையன் தொலைஞ்சு போயிட்டான், அந்த பையன் தான் இவன் அப்படின்னு இவங்க ஆர்குமெண்ட் பண்ண. அவங்க வந்து கிடையவே கிடையாது, என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சரி வராது. உடனடியே போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. இவங்க வந்து பெரிய பணக்காரவங்க, யாரு, மங்கையகரசி. அதன் அடிப்படையில் போலீஸ் வந்தது. இந்த மேட்டரை சொன்னாங்க. நீங்க விசாரிங்க, விசாரிச்சா தெரியும், இவங்க போய் சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால என் குழந்தை தான் இந்த பையன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கா? அப்போ வந்து வந்தது லேடி இன்ஸ்பெக்டர், அவங்ககிட்ட இந்த மேட்டரை சொன்னாங்க.
என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. ஆமாம்மா, இதெல்லாம் நடந்ததுங்கிறத பால் சுரந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது, சரி ஒன்று செய்வோம், டிஎன்ஏ வந்து பார்த்துருவோம், டிஎன்ஏல தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு இந்த டாக்டரை விட்டு டிஎன்ஏக்கு ஏற்பாடு பண்ணாங்க. டிஎன்ஏ எடுத்தாங்க 2 பேருக்கும். அது ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 3 days 4 days ஆகும். அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 3 days 4 daysக்கு பிறகு டிஎன்ஏ ரிசல்ட் வந்தது. இந்த மங்கையர்கரசியோடைய பையன்தான் இவங்க, இந்த பையன் மணிகண்டன். அந்த டிஎன்ஏக்கும் இந்த டிஎன்ஏக்கும் ஒத்து போகலை. அதாவது இவங்க வளர்த்தாங்கல்ல, அவங்க டிஎன்ஏக்கும் இந்த பையனோட டிஎன்ஏக்கும் ஒத்து போகலை. இவங்க டிஎன்ஏக்கு கரெக்டா ஒத்துது. அப்ப இந்த குழந்தை இவங்க தான். இல்ல நீங்க எப்படி இது பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போட்டு போய் உங்களை கவனிக்கிற மாரி கவனிக்குவோம் அப்படிங்கும் போது இவங்க பயந்துட்டாங்க. பயந்து உண்மையை சொல்லிட்டாங்க. நாங்க தான் 20 வருஷத்துக்கு முன்னால நீங்க வந்து ஆஸ்பத்திரி வந்திருந்தாங்க. அந்த நேரத்துல இந்த மங்கையர்கரசியோடைய ஃபேமிலி மிக சாதாரணமா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க புருஷன் எல்லாம் இருக்கும்போது சாதாரண குடும்பம். அந்த சூழ்நிலையில இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்ப அந்த குழந்தை பிறக்கும் போது இந்த அம்மா குழந்தைய, தனக்கு குழந்தை இல்லை, ஒரு 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தைய கடத்திட்டு போய் வளர்த்தாங்க. வளர்த்தது நல்ல விதமா வளர்த்தாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. அவங்க விவசாய கூலிங்க தான். பையனுக்கு நல்ல ஒழுக்கம், எல்லாத்தையும் கட்டுப்பாடோட எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்படி ஆனோடனே இல்லை, இவங்களை கொண்டு போய் உள்ள வைக்கணும் அப்படின்னு இந்த தரப்பு மங்கையர்கரசி அவங்க சொல்லும் போது அந்த பையன் சொன்னா, வேணாம், எங்க அம்மா அதாவது என்னை வளர்த்தவங்க தான், அவங்க இந்த அளவுக்கு என்னை வளர்த்துருக்காங்க, நல்ல விதமா வளர்த்துருக்காங்க, அவங்கள ஒன்றும் செய்யாதீங்க, நான் உங்களோட வேணா இருக்கேன், உங்களோட நான் இருக்கணும்னா அவங்கள அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி இவன் சொல்றது கரெக்டா இருக்கு, ஏன்னா இத்தனை வருஷம் நல்ல விதமா தான் வளர்த்திருக்காங்க, கெட்ட விதமா வளர்க்கல, அவனை நல்லாவும் படிக்க வச்சிருக்காங்க, அதனால சரி நீங்க அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. இந்த நல்ல செய்தியை எப்படியாச்சும் உங்க அப்பாவுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இவங்களோட வீட்டுக்காரரு இந்த பையனுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. அது வந்து லண்டன்ல படிக்க அனுப்பிச்சிருக்காங்க. இவர் அங்க போயிருக்காரு. இதெல்லாம் இவங்க வந்து போன்ல சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு, அப்படியா, சரி நான் வந்துடுறேன், நம்ம பையன் கிடைச்சிட்டானா, நான் சொல்லல, என்னைக்காச்சும் ஒரு நாள் என் பையன் எனக்கு கிடைப்பான், என்னுடைய விரதம் என்னுடைய பத்தி வீணா போகல, வந்துட்டான். சரின்னு அவர் வந்தாரு. வந்தோடனே பையனை பார்த்தாரு, ரொம்ப ஹாப்பி. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. பொண்ணையும் கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்ப காணா போன பையன் அவங்க கிடைச்சிட்டாங்க, ஒரே ஹாப்பி. இதோட நம்ம முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு பின்னால ஒரு ட்விஸ்ட் வைக்கணும்னு தான் வச்சேன். அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப இவன் இந்த வீட்டுல இருக்கான். இந்தப்பா இதுதான் உன்னுடைய ரூம்னு சொல்லி ஒரு பெரிய ரூம் காட்டினாங்க. அதுல அத்தனை வசதிகளும் இருக்கு, உனக்கு தேவையான அத்தனைமா இருக்கு. உனக்கு இந்த ஆபீஸ் இதெல்லாம் இங்க போட்டிருக்கோம். இன்னொன்னு நம்ம கம்பெனில எல்லா வேலையும் நீ தான் கவனிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க. சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்ன பிறகு இதெல்லாம் அன்னைக்கு ராத்திரி நடத்தி அவனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போனாங்க. இவன் நைட்டு படுத்தான். காலையில எழுந்திரிச்சு பாக்குறாங்க, அந்த பையனை காணும். தேடும் போது அங்க ஒரு ஸ்லிப் இருக்கு. ஐ எம் சாரி, நான் வந்து இந்த வீட்டை விட்டு போறேன், எனக்கு அந்த பழைய அம்மா அப்பா தான் எனக்கு வேணும் சொல்லிட்டு அதுல லெட்டர் எழுதி வச்சிருக்கான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. உடனடியா இவங்க எல்லாரும் ஒரு போன் மூலியமா கேட்கும் போது, நான் அங்கதான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை அந்த பையன் சொன்ன மணிகண்டன். உடனே இந்த குடும்பங்கள் 4 பேரும் கார்ல கிளம்பி அங்க போறாங்க. இந்த பையனை மீட் பண்றாங்க. அப்போ அவன் சொல்றான், நீங்க வாங்க தனியான்னு சொல்லிட்டு அம்மாவையும் அப்பாவையும், தன்னை பெத்த அம்மாவையும் அப்பாவையும் தனியா அழைச்சிட்டு போய் சொன்னா, கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னால நான் வந்து பூந்தமல்லி பக்கத்துல ஒரு ஃபுட்டு டெலிவரி பண்ணிட்டு வரும்போது ஒரு காட்சியை பார்த்தேன். என்ன காட்சின்னா, தூரத்துல இங்க வந்தீங்கல்ல இந்த பென்ஸ் கார் அது நின்றுட்டு இருந்தது. அதுல இந்த அம்மா தான் உட்காந்துருந்தாங்க, என்னை பெத்தவங்க. கொஞ்சம் தூரத்துல
நீங்க ஒரு 4-5 அடியாளோட நின்றுட்டு இருந்தீங்க, ஒருத்தவனை எரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதை என் கண் முன்னால பார்த்தேன். நீங்க இப்படிதான் சொத்துக்களை சேர்த்திருக்கணும். இப்படிப்பட்ட பாவப்பட்ட சொத்துல நான் வரணும்னு எனக்கு பிடிக்கல. அந்த இதுல வாழ்க்கை வாழணும்னு நான் விரும்பல. என்னை வளர்த்த அம்மா அப்பா அவங்க கூலி வேலை செய்யறாங்க, என்னை நல்ல விதமா படிக்க வச்சாங்க. நல்லது, அதாவது தப்பு தாண்டா செய்யக்கூடாதுன்னு என்ன அப்படி சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அதே சமயத்துல அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோப்பா, பிற்காலத்துல நான் சாகுற நேரத்துல அந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த விஷயம் என்னன்னா என்ன அவங்க கடத்திட்டு போன விஷயமா தான் இருக்கணும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பணத்துக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய இது. ஒண்ணு சொல்றேன், நீங்க போலீஸ்ல சரணடைங்க, ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு நீங்க அப்படியே ஒரு முடிவு எடுத்தா நான் உங்களோட இருக்கேன், உங்களோட வாழ்றேன். அப்பா ஜெயிலுக்கு போயிட்டோம், நான் குடும்பத்தை இது பண்ணிக்கிறேன், அது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன்னா உங்களோட வரேன். உடனே இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. இவ்வளவு விஷயம் உனக்கு தெரிஞ்சுத, நான் அப்பயே சொல்லியிருப்பேன், சொல்லல. இப்போ கூட நான் போலீஸ் போயிருப்பேன், போகல. என்ன இருந்தாலும் என்னை பெத்த அம்மா, என்னை பெத்த அப்பா, என்னை பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் எல்லாம் நீங்க நான் பார்த்தேன். அதனால உங்களுக்கு இது பண்ணணும்னா, நான் இங்க மகனா இருக்கணும்னா நீங்க போலீஸ்ல சரணடையணும். முடியுமா? அவங்க தலை குனிஞ்சாங்க. என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. ஏன்னா அவங்க பணக்காரங்க, கீழே இருந்து மேல போயிட்டாங்க, மேல இருந்து கீழே இறங்க மாட்டாங்க. புருஷனை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு உறுதுணையாவும் அவங்க அம்மா மங்கையர்கரசி இருந்திருக்காங்க. இவங்க என்ன முடிவு எடுக்க முடியும்?